ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அபிமான கூட்டம். இது களத்தில் இறங்கி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பேட்டி கொடுத்தார். அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாது. வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர் என்றால் டாக்டர் ராமதாஸ் என்று கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயா என்று அவரை தேடிக்கொண்டிருந்த அந்த நிலைமையை விஜயகாந்தின் விருத்தாச்சலம் வெற்றி மாத்திச்சு. அரசியலுக்கு வரத்துக்கு காரணமே இந்த பாமகவுடனான மோதல். அரசியலுக்கு வரணுங்கிற நோக்கம் அவருக்கு இருந்தது. வராதவர், வர விரும்பாதவர், அவரை பற்றி அங்க எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் வர விரும்புறேங்க, என்ன பற்றி எழுதுங்கன்னு கேட்டார். ஆரம்பிக்கும் போதே இந்த இடங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லை. அது எப்படி அவர் பெற்றாரு? கடுமையா உழைச்சார். அவரோட ரசிகர் மன்றம் இதை ஆர்கனைஸ் பண்ணினார். அவர் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடான்னு ஆரம்பத்திலே ஆர்கனைஸ் பண்ணாரு. விஜயகாந்த் குறைஞ்ச சீட்டுக்கு தான் போனார். 40+ங்கிறதா? 41 சீட்டு போனாங்க. அது குறைவான சீட்டு? கண்டிப்பா குறைவான சீட்டு தான். 60 சீட்டு வரை வாங்கியிருக்கலாம். சினிமாவில் இருக்கும்போது வரை கடைசி வரை ரஜினி சூப்பர் ஸ்டாருங்க ஒத்துக்கல. அப்படியான மனநிலை இருக்கவர் 2011 இந்த ஸ்டாண்ட் எடுத்து. ஆனா அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவும் தானே எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு இடம் வந்தது. திமுக விட அதிக சீட்டுகள் ஜெயிக்க முடிஞ்சது. இதெல்லாம் தனிச்சுன்னு ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி அல்ல. இவருடைய தலைமையை எடுத்துக்கிற இடத்துக்கு வந்ததுங்கிறத பாசிட்டிவா பார்க்கணுமா, இல்ல மக்கள் நல கூட்டணி உருவானது நெகட்டிவ்? அந்த பொன்னான வாய்ப்பை பல நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னதும் கலைஞரை போய் பார்க்காம இதுல சிஎம் கேண்டிடேட்னு வெறும் வார்த்தை சோறு போடுமா? எவ்வளவு ஒரு, எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல தெரியல, எவ்வளவு ஒரு பொன்னான சான்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுக்கிட்டு மக்கள் நல கூட்டணியில் போனதுதான். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ். கேப்டன் விஜயகாந்த் இன்று காலையில் மறைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசியல் களத்திலும் திரைத்துறையிலையும் உச்சத்தை பார்த்தவர் அவர். அரசியல் களத்தில் எல்லாரோடையும் ஓரளவுக்கு அந்யோன்யமாக பழகக்கூடியவர், எல்லாருக்கும் பரிச்சயமானவர், குறிப்பிடத்தகுந்த இடங்களை தொட்டவர். ஒரு அரசியல் விமர்சகரா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னோடனே எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் திரைத்துறையில் அவருடைய தடங்களை பதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராட்டு ஒரு கட்சி தொடங்கி உலகத்திலே ஆட்சியை பிடிச்சவர். ஆனால் அவர் அரசியல் கட்சி தலைவர், நடிகராக இருந்தார். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை தலைவராக ஏற்றுக்கிட்டு படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்து ஒரு கட்டத்தில் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடையில உள்ள ஒரு மோதலில் கலைஞரோட மோதி ஆட்சி அமைச்சார். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் இன்னொருத்தர தலைவராகி சொல்லி அரசியல் களத்துக்குள்ளே நின்று வந்தவர் அல்ல. தன்னை நம்பி, தன் பலத்தை நம்பி களத்துக்குள்ளே வந்தவர். அதில் அவர் தனி மனித செல்வாக்காட்டு 8.3% வாக்குகளை பெற்றவர். எடுப்பிலே அங்கீகாரமும் 8%ங்கிறனால தேர்தல் ஆணையம் கொடுத்தது. அந்த சாதனையை படைக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் 2004ஆம் ஆண்டு பாமகவுடன் உள்ள ஒரு மோதலில் வீரப்பனை அரக்கன்னு சொன்னதுனால டாக்டர் ராமதாஸ் பெரிய பிரச்சனைகள் உருவாக, அது பாபா படப்பெட்டி கடத்தல், அதெல்லாம் பாமகவை தோற்கடிப்பேன்னு சொல்லி அவர் ஒரு தவறான வீகத்தை எடுத்து பாமக அனைத்து தொகுதிகளிலுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்று 50% வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றியை பெற்ற சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் ரஜினிகாந்த் என்று ஊதி பெருசாக்கப்பட்ட பிம்பத்தை பலூனை ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்தி அதை காற்று போக வச்சுட்டோன்னு விமர்சனம் பண்ணி இருந்த காலகட்டம். வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள் நாங்கள் தான். கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயா என்று ராமதாஸ் கூட்டணிக்காக அலைபாய்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த கட்டத்துக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த அணியும் டாக்டர் ராமதாஸ் நின்ற போது கள்ளக்குறிச்சியில் ஏஆர் முருகதாஸ் திருமணத்தில் நின்று அந்த வெற்றி பெற்ற அணியை, மத்திய அரசு அதிகாரத்தில் இருந்த அணியை விமர்சனங்களை ரொம்ப போல்டாக வச்சார். நீங்கள் புலக்கடை வாசலில் வளங்கொழிக்கும் லாகாக்களை, புலக்கடை வாசல் மூலமாக எம்பி ஆகி வளங்கொழிக்கும் லாகாக்களை பெற்றிட்டீங்கிறத வச்சார். அப்போ அந்த இடம்தான் அரசியல் வரலாற்றில் விஜயகாந்த் தடம் பறிச்ச இடம். அதை தொடர்ந்து பெரிய கலவரங்கள் வட மாவட்டத்தில் ஏற்பட்டது. அப்போ திமுக கழகத்தில் அமைச்சராக இருந்த ஐயா
வீராசாமி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழைச்சி, டாக்டர் ரஜினிகாந்தை டீல் பண்ணுற மாதிரி இதை டீல் பண்ண முடியாது, விஜயகாந்த் மக்களோட இருக்கக்கூடிய அவருக்குன்னு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது, எதற்கும் தயாரான கூட்டம் இருக்குது, ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அபிமான கூட்டம், இது களத்தில் இறங்கி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் போகிறதுக்கான கூட்டம் இருக்குது, நீங்கள் டீல் தப்பு பண்ணிடாதீங்கன்னு இது ஆற்காட்டு வீராசாமியே டாக்டர் ஐயாட்ட சொன்னதாட்டு தகவல்கள் உண்டு. அந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் வந்து பேட்டி கொடுத்தார். அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். தெளிவாக அந்த அளவுக்கு நின்று களத்துக்குள்ள ரஜினிகாந்த் வந்து அவர் சூழலில் வரல, அது வேற விஷயம். ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ண இடத்துக்குள்ள அவர் கட்சி ஆரம்பித்து விருத்தாச்சலத்தில் சிங்கத்தாதன் குகைக்குள்ளே சந்தித்த மாதிரி அண்ணன் பண்டூர் ராமச்சந்திரன் ஆலோசனைப்படி விருத்தாச்சலம் தொகுதியில் நின்று விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார். விஜயகாந்தின் வெற்றி தான் அதுவரை 98, 99, 2001, 2004, 2006 ஆண்டு வரை சுமார் 5 தேர்தல்களில் வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர் என்றால் டாக்டர் ராமதாஸ் என்று கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா என்று அவரை தேடிக்கொண்டிருந்த அந்த நிலைமையை விஜயகாந்தின் விருத்தாச்சலம் வெற்றி வந்து மாத்திச்சு. விஜயகாந்த் வந்து பெரிய சக்தியாக அங்கே எழும்பினார். மதுரைக்காரரா இருந்தாலும் அவர் நின்னதே வட தமிழ்நாட்டில், அரசியல் பண்ணது பாமகவுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம்ல. நிச்சயமா அதுதான் அவரோட வெற்றி. ஜாதி கடந்து அவர் நின்னாரு, ஜாதி பார்த்து நிற்கல அவர். அந்த காலகட்டத்தில் இவரோட வளர்ச்சி கண்டு திருமாவளவனும் டாக்டர் ராமதாஸும் நீரடித்து நீர் விலகுவதில்லை, ஒருதாய் மக்கள் அண்ணன் தம்பின்னு ஒன்றா சேர்ந்தாங்க. அந்த அளவுக்கு பாச பிணைப்பாக இருந்தாங்க. இவருக்கு அவர் மருத்துவமே பார்த்தாரு. அந்த அளவுக்கு அவங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்றை வச்சு செயல்பட்டாங்க. ஆனால் அந்த இமேஜ் விஜயகாந்துக்கு எதிராக இவங்க குறித்த அந்த இது எடுப்படல. ஏன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு அவர் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த போதே தமிழருங்கிற இதை பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தவர். எல்லாத்துக்கும் மேலே இந்திய எதிர்ப்பில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் மட்டுமல்ல, அவர் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர் எஸ் சந்திரன், ராதாரவி, பாண்டியன், இன்னொரு நடிகர், ஒரு 5 நடிகர்கள் தான் பெரிய அளவுக்கு வந்து அதை இவர் தலைமையில் இப்போ தமிழ் மண்ணுக்குள்ள பெரிய அளவுக்கு அதை தமிழக மக்கள் மத்தியில் இப்படி ஒரு துயரம் ஈழத்தமிழர்களுக்கு இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்த்தவர். அதனால நாயுடு த கிரேட்டுன்னு கமர்ஷியலாக அங்கே தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, அவங்க விருப்பத்துக்கு போடுறதுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்கள் வந்து எதுவுமே பொருட்டாக எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவுக்கு கேப்டன் பிரபாகரனே படத்தை எடுத்து கொண்டு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த சூழ்நிலையில் கூட அன்னைக்கு 92ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச போது கேப்டன் பிரபாகரன் பட பேனர்கள் வந்து திட்டமிட்டு தாக்கப்பட்டதையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இவருக்கு எதிராக இவரை பற்றிய அந்த ராமதாஸும் திருமாவளவனும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி பண்ண குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில், வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலையோ பறையர் சமூக மக்கள் மத்தியிலையோ கிஞ்சித்தும் ஈடுபடலைங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அரசியலுக்கு வரத்துக்கு காரணமே இந்த பாமகவுடனான மோதல், அந்த விஷயங்களா என்ன காரணங்கள்லாம் இருந்தது? அரசியலுக்கு வரணுங்கிற நோக்கம் அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் ஒரு ஆந்தவிட நிருபர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், ஏங்க வராதவர், வர விரும்பாதவர், அவரை பற்றி அங்கே எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் வர விரும்புகிறேங்க, என்ன பற்றி எழுதுங்கன்னு கேட்டார். ரஜினிகாந்த் குறித்து, ரஜினிகாந்த் குறித்து தான் அதை சொன்னார். ஆந்தோட ரிப்போர்ட்டு நான் வர விரும்புகிறவன் என்ன பற்றி எழுதுங்கன்னு கேட்டார். அப்போ அவர் வருவாங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த காலகட்டத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து மாற்று சக்தியாட்டு வர்றதுல எனக்கு ஆர்வம் இருந்தது. கண்டிப்பாக 100க்கு 100 ஆர்வம் இருந்தது. அவருடைய காலகட்டங்களில் நான் அவரை பற்றி எந்த அளவுக்கு நான் பேசியிருப்பேங்கிறதும், மற்றவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசணுங்கிறதும் நீங்கள் அந்த கால விவாதங்களை பார்த்தாலே தெரியும். அப்போ அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஆட்கள்லாம் பேசும்போது, ஆனால் கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம் நீங்கள் வந்தால் திண்டுக்கல் எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாங்கிறத கருத்தை சொன்னோம். அப்போ அவரை சந்தித்து அவர் சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை வக்கீல், என்ன வழக்கறிஞர்னாரு வக்கீல். அப்போ தெளிவாக அவர் சொன்னது என்னன்னா, களம் வேறு காட்சிகள் வேறு. அன்னைக்கு இருந்த களம் திண்டுக்கல் தேர்தலை எம்ஜிஆர் கண்டும் போது ஆளுங்கட்சி ஒரு அதிகார பலத்தை அன்னைக்கு எப்படி பிரயோகிச்சுங்கிற அந்த களம் வேறு, இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலை ஆளுங்கட்சி எப்படி சந்திக்குங்கிற கூடிய களம் வேறு. ஸோ களம் வேறு காட்சிகள் வேறு. இது சரியான களமாக இருக்க முடியாது. இடைத்தேர்தலை பொறுத்தளவில் இதில் உள்ள நுழையிறது சரியா இருக்காது. இல்லை பாமகவுடனான மோதல், பாபா பட வெளியிட்டப்ப இவர் பேசின பேச்சுகள், இவர் மண்டபம் தொடர்பாக நடந்த சர்ச்சை, இதெல்லாமே அவர் அந்த டைம்ல வரதுக்கு ஒரு பெரிய காரணம்னு சொல்றாங்கல்ல சார்? அது நிச்சயமா இதெல்லாம் ஹியூமிலிட்டி எஃபெக்ட் தான். அவர் வரணும்னு ஆசைப்பட்டார், அவர் வரணும்னு இது பண்ணாரு.
அவர் வரணுன்னே அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாட்டே ஒரு இதை எடுத்தார். எம்ஜிஆர் ரசிகர், இந்தி எதிர்ப்பாளர், கலைஞர் மீது நட்பு கொண்டவர், ஜானகி அம்மாவின் மகன், ஐயா மூப்பனார் மீது பற்று கொண்டவர். இப்படி அவர் வந்து வரும் ஐயா அழகிரி சாமிநாடு காமராஜ் தொண்டர் மகன். இப்படி அவருக்கு ஒரு உருவ கட்டமைப்பு கிடைச்சிட்டு தான் இருந்தது. ஒரு பிம்பம் அவருக்கு வந்து இருந்துதான் இருந்தது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற அந்த புள்ளியில காவேரி பிரச்சனைக்காக நெய்வேலியில பெரிய இதை பண்ணாரு. நடிகர் சங்க தலைவர், வானத்தை போல, வல்லரசு, இந்த இதுக்குள்ள 3 பெரிய வெற்றி. வானத்தை போல பெரிய வெற்றி, வல்லரசு பெரிய வெற்றி, நடிகர் சங்க தலைவராக வந்தது பெரிய வெற்றி. இந்த 3 இதுவும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய இமேஜை கொடுத்தது. பிஎன்சியில் பெரிய அளவு நின்னாரு. நானே விருதுநகரில் படிக்கும்போது நீதியின் பற்பக்கம், சாட்சி, இந்த மாதிரி அவருக்கு படங்கள் வந்து ரிலீஸ் ஆன படங்கள் டெண்டுக்கோட்டையில் சனி ஞாயிறு பார்த்தா ஏதாவது ஒரு விஜயகாந்த் படம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து பெரிய அளவில் மாசு இருந்தது. அது ஒரு பெரிய மாசு. இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னது மாதிரி தமிழ் திரையுலகில் பிஎன்சியில் நம்பர் 2 விஜயகாந்த்ங்கிற அளவுக்கு அவர் இருந்தது 100க்கு 100 உண்மை. அவர் நம்பர் 3வது இடத்துக்குள்ள அவர் அரசியல் சினிமா களத்துக்குள்ள இருந்தாலும் கூட அந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவர் நம்பர் 2ங்கிற அளவுக்கு பிஎன்சிக்குள்ள பெருசாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவர் பிஎன்சியோட ரசிகர்கள் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து மாடர்ன் படங்கள் எல்லாம் கொடுத்து உழவன் மகன், இது கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, இப்படி பெரிய பெரிய படங்கள் எல்லாம் கொடுத்து, மாறுபட்ட படங்களை கொடுத்து, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபாவணன், இவங்களெல்லாம் லிப் பண்ணி விட்ட இதுவும் அவருக்கு தான் சாரம். அந்த வித்தியாசமான கலைப்படைப்புகளை அவர் பண்ணார். இன்னும் சொல்ல போனால் செந்தூரபாண்டி படத்தில் விஜயை தூக்கி விட்டதே அவர் தான். செந்தூரபாண்டி படத்தில் நான் செந்தூரபாண்டி தம்பியாக்கும்னு தான் விஜய் அந்த வசனங்களே பெரிய அளவு இருக்கும். அது மாதிரி பெரியண்ணா படத்தில் சூர்யாவுக்கு ஒரு லிப்டை இது பண்ணி கொடுத்தது அவர் தான். புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனையும் சரத்குமாருக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை கொடுத்ததும் விஜயகாந்த் தான். இந்த மாதிரி அவரோட அந்த இது வந்து ஒரு லீடர்ஷிப்போட தன்னை சார்ந்தவர்களை, தன்னை நம்பி இருக்கவங்களை எல்லா வகையிலும் என்டர்டெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு லீடராக இருந்தது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்ததுனால தான் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்து, நடிகர் சங்க தலைவராகவும் அவர் செஞ்ச பணிகள் இன்றளவும் பலராக இருக்கு. அதுல வந்து அவர் தன்னோட பணிகளை திறம்பட செய்ய முடிஞ்சது. அரசியல் களத்துக்குள்ள அவர் வந்து ரஜினிகாந்தை இமேஜை காலி பண்ண ராமதாஸை களத்துக்குள்ள நின்று வென்றது தான் அரசியல் களத்தில் அவருக்கு ஒரு முக்கிய சாதனையில் ஒன்று. அதன் பிறகு வட தமிழகத்தில் ஆரம்பிச்சும் போதே எப்படி சார் அந்த 8%ங்கிற அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையை பெற்றது? எப்படி ஆரம்பிக்கும் போதே இந்த இடங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லை, அது எப்படி அவர் பெற்றாரு? கடுமையாக உழைச்சாரு. அவரோட ரசிகர் மன்ற இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணினார். அவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஆரம்பத்திலே ஆர்கனைஸ் பண்ணார். வாணி விஸ்வநாத் போன்ற நடிகைகள்லாம் வந்து எங்கள் ஊர்லே மாட்ராஜி, அதாவது மாடு சம்மந்த வியாபாரம் ராஜிங்கிறதான் அவர் பேர், சினிமாலெல்லாம் நடித்தார் அந்த தம்பி. அவர் வந்து மன்ற பொறுப்பில் இருந்தார். அவர் வந்து கட்டபொம்மன் சந்தி, இந்த எங்கள் முக்கியமான இடங்கள்லாம் சினிமா நடிகர்களை வச்சு விஜயகாந்த் மன்ற கூட்டம் நடக்கும். அங்கே வந்து நலத்திட்ட உதவிகள், 3 சக்கர நாற்காலி, 3 சக்கர சைக்கிள், தென் கட்சியார் மீது முன்னாடி, ஆமாம் கட்சியாருக்கு முன்னாடியே இது தையல் மிஷின், இதெல்லாம் ஏழைகளுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அந்தந்த உதவிகளை வந்து விஜயகாந்துக்கு சப்போர்ட்டு ப்ளஸ் அவங்க பப்ளிக்கில் சப்போர்ட் பண்ணுறது. அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்து அதை நிகழ்வாக செய்வாங்க. அதில் தியாகு, வாணி விஸ்வநாத் போன்ற திரைப்பட கலைஞர்கள் வருவாங்க. பெரிய கூட்டம் இருக்கும். மற்ற நடிகர்களின் ரசிகர் மன்றத்தை தாண்டி இந்த பணிகளை அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே செய்துட்டு இருந்தாங்க. ஸோ மன்றத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணார். ஒரு ரசிகர் மன்றமாக இல்லை, ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தார். பிறகு அவர் 2004ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் 0 சீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையாரால் பலமான திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாதுங்கும் போது இதுதான் சரியான தருணம்னு கட்சி ஆரம்பிக்கிறார். நாம் கும்மிடி பூண்டி உங்களுக்கு திண்டுக்கல் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அன்னைக்குள்ள இடைத்தேர்தல் வேற, இன்னைக்குள்ள இடைத்தேர்தல் வேறன்னு அவர் அதை விட்டுட்டார். அவரோட கணிப்பு அதில் சரின்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்வத்தில் சொன்னாலும் கூட அவரோட கணிப்பு அன்னைக்கு டைரக்டாக அசம்பிளி எலெக்ஷனில் வந்தது தான் சரின்னு நான் உணர்றேன். அப்படி வர்றதுக்கு முன்னாடி அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடித்தார். மிகப்பெரிய அளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து பெருசாக சொன்னார். தென் ஏழை மக்களின் நலன் சார்ந்த பிரிபிஸ், அந்த இலவசங்கள் சம்பந்தமாக சில ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வருங்கிற அளவுக்கான சில வாக்குறுதிகளை அந்த பாமர மக்களை கவரக்கூடிய அளவுக்கு அவரோட இதை பண்ணார். அண்ணன் பன்னூர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இருந்த இடத்துல வள்ளலாட்டு இன்னைக்கு விஜயகாந்த் தான் இருக்கிறாருங்கிற ஒரு கருத்தை கூட அவரை பற்றி சொன்னார். அந்த காலகட்டம் ஜெயலலிதாவால் திமுக அணியை
பிடிக்க முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் இவர் உள்ள வர்றது வந்து இவருக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இமயம் தொலைக்காட்சியில் ஜென்ராம் போன்ற பல சகோதரர்களும் கலந்துக்கிட்ட அந்த தொலைக்காட்சியில் நான் வந்து பேசும்போது 8% to 10% வாக்கு வருவார், விருத்தாத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார், இந்தந்த பகுதியிலெல்லாம் அவருக்கு நல்ல ஓட்டு வரும்னு நம்ம கணிச்சு சொன்னோம். இதே கணிப்பை வந்து மறைந்த எம் நடராஜன் ஐயா அவர்கள், சசிகலா அம்மையாரோட கணவர் எம் நடராஜன், அவர் வந்து தினமலர் பத்திரிகையிலையும் 8% வாக்கு வரும்னு சொல்லியிருந்தார். ஆனால் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் இந்த கருத்தில் உடன்பட்டிருந்தார். ஸோ அவரோட படங்கள் எங்கே நல்லா மக்கள் அபிமானத்தோட பார்த்தாங்க, பிஎன்சியில் 5 வாரம் தாண்டி போன இடங்கள், அவருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எங்கே ஆதரவு கிடைக்குங்கிறதுல கணிச்சு தான் நாங்கள் பண்ணோம். குறிப்பாக தென் மாவட்டத்தில் அவர் தமிழராக அறியப்பட்டதுனால அவருக்கு வந்து ஜாதிய ரீதியான எந்த ஆதரவும் தென் மாவட்டங்களில் வரல. அங்கே உள்ள ஜாதிய ரீதியாக உள்ள இளைஞர்கள் ஆதரவு கார்த்திக்கு, சரத்குமார் இப்போ யாரும் பெருசாக இல்லை, கார்த்திக்கும் பெருசாக இல்லை, சரத்குமாரும் பெருசாக இல்லை, பிரசாந்த் வேற மாதிரி திசையில் போனனால தென் மாவட்டங்களில் அவருக்கு வந்து வட தமிழகத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் கிடைச்ச ஆதரவு கிடைக்கல. தென் டெல்டா பகுதியில் கொஞ்சம் ஐடியாலஜிக்கலி ஓரியன்ட், அதனால அங்கேயும் வந்து பெரிய ஆதரவு கிடைக்கல. நாம கணிச்சது மாதிரி வட தமிழகம், கொங்கு வந்து சினிமா கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கும், ஆதரிக்கும், அப்படி ஒரு பகுதி, அதுல வாக்கு வலிமை கிடைக்குங்கிறது நம்ம உறுதியா நம்பணும். அவர் ஜாதி ரீதியான எந்த அரசியலுக்கும் அதுக்குள்ள போகல. ஜாதி சார்ந்து பார்க்காம அவர் ஒரு நடிகரா, ஒரு நல்ல மனிதரா அப்படி பார்த்து ஓட்டு போட்டவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. கண்டிப்பா அப்படிதான் அவரை பார்த்தாங்க. ஜாதி சார்ந்து பல விஷயங்கள் இயல்பா வந்திருக்கும், அவர் ஜாதி சார்ந்து எதையும் போகல. இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சரத்பவார்னா மராத்தா லீடர், நிதிஷ்குமார்னா குர்மி லீடர், ஆனா மம்தா பானர்ஜி வந்து ஜாதி லீடர் இல்ல, பின்னாடி அடிஷனலா பிராமின் அவங்களுக்கு கிடைக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாதி இதுக்குள்ள வரல, பொதுத்தளத்துக்குள்ள தான் வந்தாரு, பின்னாடி அவருக்கு வந்து பனியாஸ் நிற்பாங்க. அதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு ஜாதி இருக்கும், அந்த ஜாதியை சேர்ந்தவர் ஒருத்தர் புகழ்பெற்று வந்துட்டாருன்னா எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் முதலமைச்சரா வந்துருவாருன்னு அதை சார்ந்த சகோதரர்கள் நினைக்கிறது இயல்பானதான். பட் அவர் ஜாதி ரீதியா எங்கேயும் ஆதரவு தேடவும் இல்லை, ஜாதி ரீதியான ஆதரவு நோக்கி ஓடவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2006 அரசியல் களத்துக்கு வரும்போது அவர் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னார். நாம தான் பாமகவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுங்கிறதுக்காக தினமலர் பத்திரிகையில நம்ம நண்பர் ஒருத்தர், ஒரு ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக்ல ஒரு நண்பர், பேரு சண்முகம், முக்குளத்தூர் சமுதாயத்தை நண்பர் தான், அவர் நாம சொன்ன ஒரு தேரியை ஹெட்லைனா கொடுத்தாரு. 30 தொகுதியில விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தா ஜெயலலிதா 3வது போயிருவாங்கங்கிற ஒரு இதை வந்து ஹெட்டிங்கா கொடுத்தாரு. விஜயகாந்த் இறங்கி வராரு அரசியல் களத்துக்குள்ள, கட்சின்னு பலம் நிரூபிக்கல. திருமாவளவன் அவரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட், சிதம்பரம், கடலூர், தருமபுரி, இங்கெல்லாம் தலித் மக்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நல்ல வாக்கு வலிமையை காட்டிட்டு இருக்கிறார் தனிச்சியை. அப்போ 30 தொகுதி இங்க விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தா அந்த 30 தொகுதியில ஜெயலலிதா 3வது பெறுவாருங்கிற ஒரு செய்தி தினமலருங்கிற பிரபல பத்திரிகையில சண்முகம்னு ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட முக்குளத்தூர் சமூக இளைஞர் வந்து அதை செய்தியாட்டு அதை பிரசன்ட் பண்ணும்போது பார்த்த ஜெயலலிதா உடனே மறண்டு போயிட்டாங்க. 30 தொகுதியில நம்ம 3வது பெறுமான்னு. உடனே அவங்க வந்து திருமாவளவனுக்கு கொடுத்து சீட்டை கொடுத்து திருமாவளவன் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆக விஜயகாந்துக்கு என்ட்ரி, எந்த திருமாவளவன் தனிமைப்படுத்தப்பட்டாரோ, எந்த திருமாவளவனை யாருமே டேக்கர்ஸ் இல்லாம தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டாரோ 2004 எந்த திருமாவளவன் தமிழ் பாதுகாப்புன்னு விஜயகாந்துக்கு எதிராக பண்ணாரோ அந்த திருமாவளவனுக்கு வந்து ஒரு அரசியல் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு விஜயகாந்துக்கு என்ட்ரி வந்து தெளிவாக பயன்பட்டதுங்கிறதான் 100% உண்மை. அப்புறம் அவரோட அரசியல் வெற்றிங்கிறது வட தமிழகத்துல பாமக வெற்றி வீரர்களுங்கிற அந்த இமேஜ் வந்து அந்த யதார்த்த உண்மை வந்து அடித்து நொறுக்கப்பட்டுட்டு, அது விஜயகாந்துக்கு வெற்றி தான் காரணம். 2009 ஜெயலலிதா அம்மையாரும் விஜயகாந்தும் கூட்டணி சேர்ந்துருவாங்கங்கிற ஒரு சான்ஸ் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதில் சான்ஸ் எடுக்க முடியாது, அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா 40 தொகுதியும் போயிடும். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் கூட சேர்ந்தாங்கன்னா ஒரு 5-6 தொகுதி போகலாம். அதே மாதிரி ராமதாஸ் ஆதரவில் ஜெயலலிதா அம்மையார் வந்து விழுப்புரம், சேலம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், திருப்பூர், தென்சென்னை எல்லாம் வெற்றி பெற்றாங்க. இது சில தொகுதிகள் போகுமே தவிர ஒட்டுமொத்த ஒரு பாதிப்பு இருக்காது. தலைக்கு வந்து தலைப்பாயோட போகுங்கிற லெவலில் கலைஞர் முடிவெடுத்து பாமகவை கூட்டணியில் சேர்க்கல. ஆக அந்த தேர்தல் பாமக வந்து 0 சீட்டுக்கு போயிட்டு விஜயகாந்துக்கு என்ட்ரி வந்து வட தமிழகத்தில் பாமக தான்
டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்த அரசியலை 2009 தான் உடைக்க ஆரம்பிக்குது. 6 வரை அவர் கூட்டணி ஜெயித்துட்டு, 6ல் சின்ன பாதிப்புனாலும் ராமதாஸ் இருந்த கூட்டணி வெற்றி பெற்றுட்டாங்க. கலைஞர் வந்து காங்கிரஸ் தனியாட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல. இதில் வந்து 2009 சுத்தமாக வாஷ் அவுட்டுங்கிறத அவ்வளோ பண்ணிட்டாப்புல. 11லையும் அது தொடர்ந்தது. அதற்கு பிறகு ராமதாஸுக்கு எது பலகீனம்ங்கிற அந்த டெம்ப்ளேட்டை அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா கூட கூட்டணி அந்த விஷயம் சார். எஸ், அதுதான் முக்கியமான இடம். 11ல் ஜெயலலிதா அம்மையார் வந்து விஜயகாந்த் கூட்டணி விஷயத்தில் வந்து அவங்க வந்து 214 நம்ம நின்னா 117 ஜெயிக்க மாட்டாமாங்கிற எண்ணத்தில் தான் இருந்தாங்க. மிடாஸ் மோகன் போன்றவங்களாம் நம்மகிட்ட அந்த கருத்தான் சொன்னாங்க. ஆனால் சசிகலா அம்மையார் அவர்களும் நடராஜன் தரப்பினரும் கூட்டணி இல்லாமல் போனால் தோற்று போகும், அதனால் கண்டிப்பாக கூட்டணி வேணுங்கிறதுல சசிகலா நடராஜன் இவங்க தரப்பு தான் எப்படியாவது கூட்டணி வேணுங்கிறதுல ஜெயலலிதா சம்மதிக்க வச்சாங்க. ஷோ போன்றவர்களும் கூட்டணி இல்லைன்னா சான்ஸ் எடுக்க முடியாது, ஒருவேளை மீண்டும் கலைஞர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். அப்போ சேஃபர் சைடு ப்ளே பண்ணோம்னா 10% ஓட்டு 2009ஆம் ஆண்டு மக்களவையில் எடுத்திருக்கக்கூடிய விஜயகாந்த் வேணுங்கிறதுல போனாங்க. கடைசியில் வந்து விஜயகாந்த் வந்து குறைஞ்ச சீட்டுக்கு தான் போனார். 10% ஓட்டுக்கு குறைஞ்ச சீட்டு தான் போனார். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் 40+ங்கிறதா 41 சீட்டு போனாங்க. அது வந்து குறைவான சீட்டு, கண்டிப்பாக குறைவான சீட்டு தான். 60 சீட்டு வரை வாங்கியிருக்கலாம். ஏன்னா அந்த அம்மையார் வந்து ரொம்ப அது அவங்களோட டஃப் பார்கெனிங் டாக்டிஸாக கூட இருக்கலாம். விஜயகாந்த் கடைசியில் கூட்டணி போனார். என்னோட பார்வை அன்னைக்கு விஜயகாந்த் கூட்டணி போயிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட அணித்தரமான பார்வை. பலரும் அவருடைய வீழ்ச்சி, அரசியல் வீழ்ச்சி தொடங்கின இடம் கூட்டணிக்கு போனதுதான், அதுவும் அதிமுகவோட கூட்டணிக்கு போனதுதான் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க ஜெயலலிதா கொஞ்சம் ஹை ஹேண்டட்னஸ் ஆட்டு கூட்டணி பேசிட்டு இருக்கும்போதே கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கு, என்ன விட்டு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு வேட்பாளர் அறிவித்த போது கம்யூனிஸ்டுகள் வந்து விஜயகாந்த் வந்து சந்திச்சாங்க. விஜயகாந்த் தலைமையில் நாம் தனியாக நிற்கலாங்கிறத, அதை விஜயகாந்த் லீடர்ஷிப்பில் நிற்கலாங்கிற முடிவுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்தாங்க. அன்னைக்கு 10% வாக்குகள் மக்களவையிலே எடுத்திருந்த விஜயகாந்த் தனிச்சு நின்று இருந்தாருன்னா அது அடுத்த கட்ட ஒரு உயர்வுக்கு தான் போயிருக்கும். ஆனால் அவர் இன்னொரு கடத்தில் என்ன பார்த்தாருங்கன்னா, அழகிரி தொடர்பான மதுரை செய்திகள், மதுரையில் அழகிரியோட சாம்ராஜ்யம், இதெல்லாம் வந்து அவர் சென்ட்ரிக்கான மதுரையில் இருக்குன்னு சொல்லும்போது திமுக ஆட்சியை அகற்றணுங்கிற ஒரு முடிவில் தன்னுடைய அந்த லீடர்ஷிப் இதை விட்டு சபார்டினேட்டாக போயிட்டார். அப்படி போகக்கூடியவர் இல்லை பொதுவாக. ஏன்னா நடிகர் சினிமாவில் இருக்கும்போது வரை கடைசி வரை ரஜினி சூப்பர் ஸ்டாருங்கிறத ஒத்துக்கல, தான் நம்பர் 1 வருவாங்கிற அந்த இதில் தான் போனார். மற்ற நடிகரெல்லாம் ரஜினி பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிடுவாங்க. இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தான் வளர்ந்து அதை ரீச் பண்ணி வர முடியும்னு தான் அவர் போனார். குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அவரோட ஒரு வெற்றிலையும் அவருக்கு வந்து சின்ன பின்னடைவு, அதோட பெரிய வெற்றியாக அவர் அன்னைக்கு ரிலீஸ் ஆன சின்ன தம்பி படம் வெற்றி பெற்றது. ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்தில் சின்ன தம்பியும் கேப்டன் பிரபாகரனும் அதற்கு முந்தைய ரஜினி கமல் படங்களோட பெரிய வெற்றி. அதுலேயும் கேப்டன் பிரபாகரங்கிறது ஃபுல் பிளட்ஜடு பக்கா ஹீரோயிச படம், புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்புறம் அதெல்லாம் அவர் கொடுத்து வரும்போது நம்ம நம்பர் 1 இடத்தை அடைய முடியும்னு தான் அவர் நின்னாரு. எந்த இடத்துக்குள்ளேயும் வந்து அப்படியான மனநிலை இருக்கவர் 2011 இந்த ஸ்டாண்ட் எடுத்து அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு சபார்டினேட்டாக போயிருக்கக்கூடாது. அதாவது ஒரு சட்டமன்றத்தை பார்த்தாச்சு, பாராளுமன்றத்தில் இஷ்யூ இல்லாத பாராளுமன்றத்திலே 10% மேலே வந்தாச்சு. அப்போ நம்ம நோக்கம் தமிழ்நாடு சிஎம்மா வரணும் போது அடுத்த சட்டமன்றத்தில் அதுவும் கம்யூனிஸ்டுகள் அவர் லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது அதை ஒரு கோட்டை விட்டுருக்கக்கூடாது, நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் அதை பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவும் தானே எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு இடம் வந்தது. திமுகவோட அதிக சீட்டுகள் ஜெயிக்க முடிஞ்சது. இதெல்லாம் அது வந்து ஜெயலலிதாவோட ஒரு சபார்டினேட்டாக வந்து ஜெயிக்கிறது. அந்த இடத்துக்கு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு, முதுகுளத்தூர் ஐயா பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு. காங்கிரஸும் தமாகவும் ஒவ்வொரு கட்டத்தில் திமுகவுக்கு சபார்டினேட் ஆகட்டும், ஜெயலலிதாவுக்கு சபார்டினேட் ஆகட்டும் ஜெயித்த காலகட்டங்களில் 91 வந்திருக்குது, 96 நம்ம வந்திருக்குது. அதுதான் மீண்டும் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி அதே தன்மையில் தான் வருது. நீங்கள் பலமாக வந்து பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை அவர் தோத்தாலும் கூட அவர் கட்சி 62 எதிர்கட்சி வந்தது இல்லையா, அந்த மாதிரி வர்றது தான் இது. அதற்கான ஒரு சான்ஸை நீங்கள் பார்த்துருக்கணுமே தவிர உங்களோட அளவு உயரம் டார்கெட் வந்து நம்பர் 1 இடங்கிறதுல நீங்கள் விட்டுருக்கக்கூடாது. இந்த இடத்துல இன்னைக்கு கரண்டில் இருக்கக்கூடிய சீமானை நான் பாராட்டுறேன். அவர் 1.1 ஆரம்பித்தாலும் கூட கூட்டணி வேண்டாம், ஏன் டார்கெட் அது டைஆர் சரண்டர்னு அந்த ஒரு போகக்கூடிய ஒரு தன்மையில் வந்து பலமான விஜயகாந்த். அவர் கூட இருந்த அந்த எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா ஆதரவுங்கிற இடத்துக்கு போறதும், சட்டப்பேரவையில ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்த அந்த மோதல் சம்பவமும், அதுவும் ஒரு அவருடைய கட்சிக்கு அரசியல் ரீதியா இருக்கவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களா பாக்குறீங்களா? இல்ல, அந்த இடம் வந்து அவரு கரெக்டா கொண்டு போய் அடுத்த இடம் மூப்பனார் மாதிரி பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கணும். மூப்பனார் வந்து
தான் டிசைடிங் ஃபேக்டராட்டு கலைஞருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இடையில, கலைஞருக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையில பொலிட்டிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட 23 எம்பிக்களை சரண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு, 29 எம்பிக்களை சரண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஐயா மூப்பனார் சிறப்பான பொலிட்டிக்ஸ் பண்ணார். இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பேனரில் தான் பண்ணினார். அந்த அரசியலை வட தமிழகத்தில் டாக்டர் ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வர ஐயா ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவரை கெஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணார் இல்லையா? அந்த பொலிட்டிக்ஸை விஜயகாந்த் பண்ணியிருக்கலாம். காரணம், டிசைடிங் ஃபேக்டர் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. எதிர்க்கட்சி தலைவராக வந்தது ஜெயலலிதாவினோட ஒரு பின்னணியில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதே இது கலைஞர் பின்னணியிலையும் ஜெயலலிதாவை தோக்கடிச்சு காட்ட முடியும். இந்த அளவும் காங்கிரஸுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் அதே 10 சீட்டு கொடுத்துருவார், அதாவது 9 சீட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னால், பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா அவங்க டிசைடிங் ஃபேக்டருங்கிற ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருந்து, இன்னைக்கு காங்கிரஸுக்கு அந்த பலம் இல்லை. பட் அசம்பிளியில் நடந்த அந்த சம்பவம் குறித்தும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அசம்பிளி சம்பவம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இவரை ஜஸ்ட் லைக் தட் பேசும்போது வந்து அவர் துணிச்சலாக நின்று அதை எதிர்கொண்டார். பெண்ணகரத்தில் நீங்கள் தோத்த பிறகு தான், டெபாசிட் இழந்த பிறகு தான் என் கூட கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னார். அது உண்மைதான். அதை அவர் வந்து அடுத்த கட்ட நிரூபிச்சிக்க வேண்டியது வந்து தனியாக நிரூபிக்க முடியாது. கலைஞர் கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து மூப்பனார் பாணியில் நிரூபிச்சிருக்க முடியும். அந்த இடத்துல மூப்பனார் பாணி அவர் ஏன் சார் அவரோட எம்எல்ஏக்கள் வந்து அவர் மேல இருக்க நம்பிக்கை இழந்து ஜெயலலிதா அவர்களை சந்திச்சதும் அதிமுக இணைஞ்சதும் ஏன் நடந்தது, என்ன பிரச்சனை சார்? அப்ப இல்லை, அது அரசியல் அதிகாரத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கட்சிகளில் உள்ள எம்எல்ஏக்கள் போகிறது வந்து இயல்பான ஒரு இதுதான். விஜயகாந்த் வெற்றி பெற்றாருங்கிறத, விஜயகாந்தால் தான் வெற்றி பெற்றாங்கிறத ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. 2004 ஜெயலலிதா அம்மையார் தோல்வி. அப்போ விஜயகாந்த் களத்துக்குள்ளே வரல. 2006 விஜயகாந்த் வந்தார், ஜெயலலிதா அம்மையார் தோல்வி. விஜயகாந்த் 8% வாக்கெடுத்தாப்புல. 2009 ஜெயலலிதா அம்மையார் தோல்வி, விஜயகாந்த் 10% வாக்கெடுத்தாப்புல. இடைத்தேர்தல்களில் தோல்வி. பெண்ணகரத்தில் விஜயகாந்துக்கும் டெபாசிட் போச்சு, ஜெயலலிதா அம்மையாருக்கும் டெபாசிட் போச்சு. அதுக்கப்புறம் மதுரை மத்தி, மதுரை மேற்கு போன்ற இடங்கள்ல அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிட்டார். அதிமுக வாக்கில் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்துக்கே விழுந்தது. துக்ளக் சோ அவர்களே ஜெயலலிதா ஒரு ரிஃப்ளெக்ட் குளோரி தான். நான் இறந்து போன தலைவரை வந்து குறை சொல்ல விரும்பல, அவங்க சாதிச்ச இடங்களும் நிறைய உண்டு. இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் தான். நம்ம சாதிச்ச இடத்த சாதிச்சான்னு சொல்லிட்டு போகிறோம். பரிதவிச்சு பரிதாபமாக விஜயகாந்த் பாப்புலாரிட்டியில் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்ன இடத்துல அவங்க பதர்ன இடத்தையும் பதர்னாங்கிறத சொல்கிறதுல தப்பு இல்லை. துக்ளக்லே ரிஃப்ளெக்டட் குளோரி ஆஃப் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாங்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. எம்ஜிஆர்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆரை பற்றியே சொல்லாதவர், ஜே ஃபிலிம் செட்டின்னு வச்ச ஒரு விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆருங்கிற ஒரு இமேஜ் வந்ததும் விஜயகாந்தால் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருமோங்கிற ஒரு பதப்பதப்பில் பெரிய அளவுக்கு சொல்லுறதுக்கு காரணம் விஜயகாந்துக்கு உருவான பாப்புலாரிட்டி தான். உள்ளாட்சி தேர்தல்களில் அவர் பெரிய வெற்றியை அடைஞ்சார். இப்படி பெரிய வெற்றினா ஜெயலலிதாவை பலகீனப்படுத்திய வெற்றிகளை அடைஞ்சார். அவருடைய எம்எல்ஏக்கள் வந்து இன்னொரு அணி மாறுறதுங்கிறது அவர் பர்சனலி அது ஒரு அவர் காயப்பட்ட இடம், கொஞ்சம் சின்ன பின்னடைவை சந்திச்ச இடமா? இல்லை, அது அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி அல்ல, நீங்கள் வந்து கூட்டணியில் நின்று எதிர்கட்சியாக வந்த ஒரு கட்சி. அப்போ உங்களை விட அடுத்த லாபம், இம்மிடியேட் பெனிஃபிட் கிடைக்கணும்னா அது ஆளுங்கட்சியான ஜெயலலிதா மேட்ட போகணும்னா தொகுதி நன்மை கருதி ஜெயலலிதாவை பார்க்குறோன்னு அவங்க பார்த்தது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் முறியடிக்கணும்னா காங்கிரஸ் இல்லையா? அரியலூர் அமரமூர்த்தி, ஜீனத் சர்புதீன், இந்த மாதிரி ஒரு 8 எம்எல்ஏ அந்த 98 96 டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து 8 எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவா 96க்கு முன்னுக்கு இல்லையா? அந்த கட்சிக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் மக்களவை தேர்தலில் அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற லெவலில் ஒரு கட்சிக்கு இந்த நிலைமைன்னா தேமுதிக போன்ற கட்சி. அதற்கு பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் அவருடைய அது வளர்ச்சின்னு பார்க்குறீங்களா, சரியான பாதைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நான் அவரோட டார்க் சைடு. அவரை நாம மறைந்திருக்காரு, நம்ம இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்களையும் டார்க் சைடு என்னன்னா, அவர் சோனியா காந்தி அம்மையாரை பார்த்துட்டு குஜராத் வளர்ந்துட்டுன்னு சொன்னார். டெல்லியில் சோனியா காந்தி அம்மையாரை பார்த்துக்கிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி பேச முயற்சி பண்ணிக்கிட்டு அது அவர் நினச்ச மாதிரி நடக்காததுனால, அல்லது அந்த அம்மையார் வந்து திமுக கழகத்துக்கூடையே தன்னோட கூட்டணியை தொடரணும்னு முடிவு பண்ணிட்டனால, அது நடக்காததுனால அவங்க வந்து குஜராத் வளர்ந்துட்டுன்னு அடுத்தால சொன்னார். அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே குஜராத் வளர்ந்துட்டுங்கிறத சொல்லி மோடி மீண்டும் வரணுங்கிறதுல தெளிவாக நின்றுருப்பார்னா அந்த அணியில் அவருடைய தாக்கமும் அந்த அணியினோட வீச்சும் வந்து இதோட பெருசாக இருந்திருக்கும். அந்த அணியில் 14 சொல்கிறீங்க, 14 அவர் வந்து அதில் 14 சீட்டில் நின்றும் பாஜக 8 சீட்டில் தாமரையில் நின்று எடுத்த ஓட்டை அவர் எடுக்கலை. அது வந்து ஒரு
பின்னடைவு. கெமிஸ்ட்ரி அதில் ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு காங்கிரஸுக்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இங்கே பாஜகவோட போனாருங்கிறது அவருக்கு அந்த ஒரு பெரிய பின்னடைவான ஒரு விஷயமாக தான் பார்த்தேன். அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் சரியாக வரல. துக்ளக் சோ போன்றவர்களே வந்து பாஜகனுக்கு இடத்துல ஓட்டு போடுங்க, மற்ற இடங்களில் நீங்கள் ஜெயலலிதாவுக்கே போட்டுடுங்கன்னு பாஜக தரப்புக்குள்ள இருந்து ஒரு கருத்து சொல்லும் போது இவர் தொகுதியில் அது ரொம்ப பாதிச்சிட்டு. ஏன் இவர் தொகுதியில் ரொம்ப பாதிச்சிட்டுன்னா, பாஜக கூட்டணி வரதுக்கு முன்னாடியே சோனியா கிட்ட போய் பேரத்தை பேசினவருங்கிற அந்த இமேஜ் அவருக்கு வந்துட்டு. மேலும் அந்த கூட்டணியில் அவர் பாஜக கூட சேர்ந்ததுனால அவருக்குள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போயிட்டு, புனிதமான முஸ்லீம்கள் தொழக்கூடிய இந்த மசூதிக்குள்ள ஒரு கொடியவனின் ரத்தம் சிந்துவதை நான் விரும்பவில்லைன்னு சினிமாவில் கூட மசூதிக்குள்ள வில்லனை வச்சு அடிக்க மாட்டாருங்கிற அந்த இதுலேயும் ப்ரோ முஸ்லீம் இதுவும் ரொம்ப பண்ணுவார். அது கேப்டன் பிரபாகரன்ல மிகப்பெரிய அளவில் இருக்கும் அந்த விஷயம். ஓகே, இது ஸோ அந்த விஷயங்கள் புரிஞ்சுக்க அந்த 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 அபிமானத்தில் அந்த மக்கள் அவர் மேல இருந்தாங்க. அடுத்து 2016 முதல்வர் வேட்பாளருங்கிற இடத்துல மதிமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் இவருடைய தலைமையை எடுத்துக்கிற இடத்துக்கு வந்ததுங்கிறத பாசிட்டிவா பார்க்கணுமா, இல்ல மக்கள் நல கூட்டணி உருவானது நெகட்டிவ்? இதுல நான் இன்னும் முடிச்சிடுறேன். அதே இதுல வந்து அவரு பாமகவும் அந்த கூட்டணியில் இருந்தனால பரையர் சமூக வாக்களும் அவரை விட்டு போயிட்டு ரெண்டு. இந்த இடம் தான் நாம வந்து அவர் கலைஞரோட கூட்டணி போகணுங்கிறத நாம முயற்சி பண்ணணும் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வந்து டிசைடிங் ஃபேக்டர் பொலிட்டிக்ஸ் வந்த பிறகு திரும்ப கழிச்சு போட்டவங்க இன்னைக்கு எல்லாருமே வெற்றி வீரர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சகோதரர் தொல் திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, அண்ணன் வைகோ எல்லாரும் வெற்றி வீரர்களாக இருக்கிறாங்க. மகிழ்ச்சி. அவங்க பொது வாழ்க்கையில் அவங்களோட தியாக வரலாறு பெருசு, ஒவ்வொரு செக்ஷன்லையும் அவங்க பண்ணது பெருசு. கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் வந்து மற்ற தலைவர்களோட மிகப்பெரிய சாக்ரிஃபைசர்ஸ் இன்னைக்கு வெற்றி வீரராக இருக்கிறாங்க. அது உண்மை. ஆனால் அன்னைக்கு அவங்க கழிச்சு போட்ட லெவலில் இருந்தாங்க. அவங்களுக்கு டேக்கர்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. திருமாவளவனுக்கு டேக்கர்ஸ் கிடையாது. இவர் அண்ணன் வைகோ வந்து 16 சொல்றீங்களா? 16 தான் சொல்கிறேன். வைகோ வந்து 11 ஜெயலலிதா அம்மையார் வந்து அவரை கூட்டணியில் சேர்க்காம கண்டஸ்ட் பண்ணாத நிலைமையும் சந்தித்தவர். மற்ற சிபிஎம், சிபிஐ எல்லாம் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 சீட்டு கொடுத்தவங்க ஆட்சிக்கு வந்த முறை ஒரு சீட்டு தான் சொன்ன பிறகு 1.5% ஓட்டை எடுத்த நிலைமையில இருந்தாங்க. ஆக கூட்டணி வாய்ப்பே இல்லாத நிலைமையில இருந்தவங்களை டிசைடிங் ஃபேக்டரா வா 60 சீட்டு தாரன்னு காங்கிரஸோட இருக்கக்கூடிய கலைஞர் கூப்பிடும் போது அந்த பொன்னான வாய்ப்பை பல நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னதும் கலைஞரை போய் பார்க்காம இதில் சிஎம் கேண்டிடேட்டுன்னு வெறும் வார்த்தை சோறு போடுமா? இது இவங்கெல்லாம் சேர்ந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு எத்தனை சதவீத வாக்குகளை கொடுக்க முடியும்? கடைசியாக சிங்கிள் டிஜிட் ஓட்ஸ் தான் அவர் எடுத்தார். அவரே வெற்றி பெற முடியல. அப்போ மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுக்கிட்டு மக்கள் நல கூட்டணியில் போனது தான் அவரோட பெரிய இது. மீண்டும் பல முறை சொல்லியிருக்கிறேன். மக்கள் தொடர் அழகிரிசாமி நாயுடு மகன் ஜெயிக்கணும்னு சொன்ன நம்ம வார்த்தையோ கேட்கல, யார் வார்த்தையோ கேட்டாருங்கிற ஆதங்கத்தை நான் அன்னைக்கு தொடர்ந்து பிரதிபலிச்சிருக்கிறேன். எவ்வளோ ஒரு தடவை கூட்டணி போனவர் எவ்வளோ எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல தெரியல, எவ்வளோ ஒரு பொன்னான சான்ஸு. அந்த இடம் முடிஞ்சு ஜெயித்திருப்பாருன்னா கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயான்னு இவர் பின்னாடிலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக மூப்பனார் பின்னாடி அன்னைக்கு நின்னது அவங்க இந்திரா காந்தியை பேஸ் பண்ணி இவர் இண்டிவிஜுவலாக இவரை பேஸ் பண்ணி வந்திருப்பாரு. அந்த இடம் அவர் வந்து கோட்டை விட்டார். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் அந்த இடத்துக்குள்ளே வந்து பிச்சரிஸ்டாக பார்க்கல. நான் எல்கே சுதீஷ்கிட்ட ஒருக்கா பேசினேன், என்ன சகோதரர் இப்படி பண்ணிட்டாரு கேப்டன்னொடனே அவரும் வந்து கேப்டனுக்கு அப்போ என்ன தெரியல, நீ கன்ஃபியூஸ் ஆகி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னார். எனக்கே அது அந்த இடம் என்னால் அவருடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டது ஒரு பெரிய ரீசனா சார்? இவருடைய அரசியல்ல இந்த இடத்துக்கு போயிருக்காரு, அதற்கு பிறகு நிறைய நெகட்டிவ்ஸை சந்திச்சுட்டே இருக்காரு. அதுக்கு காரணம் ஹெல்த்தா? ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் இந்த தவறான முடிவில் கீழே வந்துட்டார். இந்த தவறான முடிவில் அவரால் எம்எல்ஏ ஆட்டே ஆக முடியல. அதற்கு பிறகு அவருக்கு வந்து 2.5% ஓட்டுக்குன்னு போன பிறகு அவர் ஹெல்த்தியாக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்து அதை ரீட்டைன் பண்ணிட்டு கொண்டு போகிறது வந்து ஓரளவு ரீட்டைன் பண்ணிட்டு கொண்டு போயிருப்பார் அவர் இருந்திருப்பாருன்னா. என்றாலும் அந்த கிராஃப் வந்து இறங்கிட்டுங்கிறதான் உண்மை. இப்போ அடுத்து 19, 21 அந்த விஷயங்களையும் சொல்லிடுங்க. எதிர்காலம் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இன்று மறைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி பொதுச் செயலாளராக பிரேமலதாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குங்கிறதையும் உங்களோட நிறைவு கருத்தாக சொல்லிடுங்க. பிரேமலதா தான் கனிமொழி வந்து திமுகவில் ராஜ்யசபா வர்றதுக்கு காரணம். மதுரை மேற்கு எலெக்ஷன் காலகட்டத்தில் பிரேமலதாவுக்கு பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருந்தது. ஜெயலலிதாவின் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் வாக்கு வித்தியாசம் குறைவு தான். 2வது 3வது இடத்துல இருந்த கட்சிகளுக்கு பிரேமலதாவே நின்று இருந்தால் 2வது இடம் கூட வந்திருக்கலாம்.
அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு வேல்யூ அடிஷனாட்டு அந்த காலகட்டத்தில் பிரேமலதா இருக்கும்போது திமுகவில் உமன் ஃபேஸ் இல்லை, பெண் பிரமுகர்கள் இல்லைங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையை தான் அது தொடர்பாக திமுக தொண்டர்கள்ட்ட இருந்து போன ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் கலைஞர் வந்து அன்பழகன்ட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி கனிமொழி தங்களுக்கும் ஒரு பெண் ஃபேஸ் வேணும், பெண் தலைவர்களுக்கு ஜெயலலிதா லீடராக இருக்காங்க, பிரேமலதா ஒரு ப்ளஸ்ஸாக தேமுதிக இருக்கிறாங்க, அதே மாதிரி திமுகவிலையும் உமன் ஃபேஸ் வேணுங்கிறது தான் கனிமொழி வந்து அதில் திமுகவுக்குள்ளே வந்து ஒரு முக்கியத்துவத்தை பெற்று உள்ள வராங்க, ராஜ்யசபா வராங்கங்கிறது ஒரு பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. அந்த அளவுக்கு பிரேமலதாவின் தாக்கம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தது மற்ற கட்சிகள்லையும். விஜயகாந்த் முடிவு வந்து 2016ஆம் ஆண்டு அட்வர்ட்ஸாக போகிறதுக்கு நான் வந்து வேறு யாரையும் காரணம் சொல்ல விரும்பலை. ஹி ஹிம்செல்ஃப் இஸ் த ரீசன். நான் மற்றவங்களை சொல்ல மாதிரி நம்ம சொல்ல விரும்பலை. சரியான 11 டிசைனிங் ஃபேக்டர் வாய்ப்பை 16 எடுத்திருக்கணும். அப்புறம் 19 இதெல்லாம் பிரேமலதா அம்மையார் எடுத்த முடிவு தான். அதில் வந்து நாம் வந்து சோனியாவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் குஜராத் வளர்ந்துக்கும் போதே அதில் வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு தன்மை வருது. அப்படி இருக்கும்போது பாஜக அணியில் இருக்கும்போதே துரைமுருகனை 4 பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வந்தது. தேமுதிகவுக்கு வந்து மற்ற கட்சிகள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு கூட்டணியில் தேமுதிகனாலும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தேமுதிகவுக்கு வாக்களிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் தேமுதிக வந்து 30% வாக்கு வரக்கூடிய ஒரு அணியிலே டெபாசிட்டை இழக்குது. ஆவரேஜாக 30 வரக்கூடிய இடத்துல டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அவங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்துக்கு குட்வில், மக்கள் மத்தியில் விஜயகாந்த் இருக்கக்கூடிய அபிமானம், அந்த அபிமானத்தை அவங்க 2 இடத்துல பயன்படுத்துறதுக்கு முடியும். ஒன்று அதிமுக எடப்பாடி கிட்ட பயன்படுத்தலாம், இன்னொன்று பாஜக பயன்படுத்தலாம். ஒரு கட்டத்தில் பிரேமலதா அம்மையாருக்கு பிரச்சாரத்தை 2014 மிகப்பெரிய அளவில் இருந்துங்கிறத டெல்லியிலேயே வந்து இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டரோட ட்வீட்டே அப்படிதான் இருக்கு, பாராட்டினார், பெரிய அளவில் பாராட்டினார் கடந்த காலத்தில். அப்போ உங்களுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று பிஜேபி. திமுக மு.க. ஸ்டாலின் பெரிய அளவில் மதிச்சார். ஒருவேளையில இன்னைக்கு அரசு மரியாதையோட ராஜாஜி அரங்கத்தில் வைக்கிறாங்க, அவருடைய உடலுங்கிற விஷயங்களே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. கண்டிப்பா அந்த விஜயகாந்துடைய பாப்புலாரிட்டியும் ஒரு காரணம். அரசியல் ரீதியா நட்புக்காக மட்டும் ஸ்டாலின் பண்ணல, பாப்புலாரிட்டியும் ஒரு காரணம். விஜயகாந்த் ஆக்டிவா இருந்திருந்தா தேமுதிக திமுகவோட கூட்டணிக்குள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். பட் அவங்களுக்கு வந்து இவங்க வெற்றிக்கு பிறகு சிஎம் ஆன பிறகு இப்போ விஜயகாந்த் அவர்களையும் சந்திச்சுட்டுலாம் வந்தார். கண்டிப்பா சந்திச்சுட்டு வந்தார். அவருக்கு செல்வாக்கு, பாப்புலாரிட்டி அது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு உண்மை. அவர் அரசியல் ரீதியா வீழ்ச்சி அடைஞ்சாலும் விஜயகாந்த் நல்ல மனிதர், வள்ளல், துணிச்சலான லீடர் அந்த குட்வில்ங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்த குட்வில் தான் இன்னைக்கு வந்து வெளிப்படுது. மக்கள் அபிமானம், கிராமங்களில் உள்ள மக்கள் அபிமானம், அரசியல் தலைவர்கள் அவரை இது பண்ணுறது அந்த குட்வில். பட் இதை வந்து பிரேமலதா எப்படி கேஷ் பண்ணுவாங்கன்னா 2 இடம்தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று ஏடிஎம்கே. இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அவங்கள்ட்ட 2 ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிறாங்க. ஒன்று பிரேமலதா விஜயகாந்த், இன்னொன்று எல்கே சுதீஷ். இதை எப்படி அவங்க பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. விருதுநகர் போன்ற தொகுதிகளெல்லாம் அவங்கள 2 ஊரில் யார் நின்னாலும் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வந்துடுவாங்க. நம்ம வந்து ஃபால்ஸு இதாக சொல்ல விரும்பல, பவர்ஃபுல் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வந்து என்ன செய்ய போகிறாங்க, அவங்களே நிற்க போகிறாங்களா என்னங்கிறத வாய்ப்புகளை நம்ம சொல்கிறோம். ஸோ விஜயகாந்துக்கு குட்வில்லும் ஒரு பெரிய கட்சியாக 10% வாக்களுக்கு மேலே அந்த கட்சிங்கிறதுலையும் வச்சு அவங்க ஒரு பிளேயராக தமிழக அரசியலில் இருப்பாங்க. அச்சீவ் பண்ணதுக்கும் ரிமோட் சான்சஸ் இருக்குது. வார்த்தைகளை நான் அளந்து தான் சொல்கிறேன். பட் அவங்க அச்சீவ் பண்ணணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்குது. நிறைவா விஜயகாந்த் அவர்கள் குறித்த உங்களுடைய இரங்கல் செய்தியும், அவருடைய மறைவு சம்பந்தமான உங்களுடைய இரங்கல் செய்தியும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்த இன்டர்வியூவை முடிக்கலாம் சார். மிகப்பெரிய மனித நேயராட்டும், பலருக்கு ஆலமரமாட்டும், தமிழக அரசியலில் துணிச்சலை நிரூபித்து வெற்றி வீரராகவும் இருந்த விஜயகாந்த் மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டியவர். ஒரு சில தவறான வியூகங்களால் பின்னடைவை சந்தித்தார். அவருடைய இந்த அரசியல் இந்த வழியில் வரக்கூடிய பலருக்கும் ஒரு பாடம் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்க மிக்க நன்றி சார்.